இவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்க கூடாது. தாலி கட்டினவனுக்கு தான் மரியாதை, தாலிக்கு இல்ல. இப்ப அது வெறும் கயிறு தான், அதுக்கு எந்த வேல்யூவும் இல்ல. முதல்ல அதை கழட்டி தூக்கி போடு. ஏய், என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? கழட்டு. இந்த அயோக்கிய எல்லாம் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டானா அவன் புருஷன் ஆயிடுவானா? ஏய், அதெல்லாம் அந்த காலம் தேனு. நீ கழட்டி வீசு முதல்ல. தேனு, கழட்டு. கயிறை கட்டி உன்னை சொந்தமாக்குறதுக்கு நீ ஒன்னும் ஆடோ மாடோ கிடையாது. ஏய், எடுத்தேனு. தென்மொழி, ப்ளீஸ் சொல்றதை கேளு. நீ தயங்குறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அந்த தாலியை கழட்டி எறித்தேனு. நான் உனக்கு இதே மேடையில தாலி கட்டுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? தாலி கட்டிட்டா நீ அவனுக்கு பொண்டாட்டி ஆயிருவியா? தாலியை கழட்டுத்தேன்னு. எதுக்கு தயங்குற? என்ன பிரச்சனை உனக்கு? இந்த தாலி சென்டிமெண்ட்லாம் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி கிரிமினலுக்காகலாம் நீ அதை யோசிக்க கூடாது. ப்ளீஸ் தேன், கலட்டி போட்டு. இந்த ராஸ்கலால வர்ஷினியோட வாழ்க்கையை அழிக்க முடியல, பதிலுக்கு உன் வாழ்க்கையை அழிக்க பாக்குறான். அதுக்காக தான் தாலியை கட்டி இருக்கிறான். அந்த ராஸ்கலுக்கு நீ இந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது. ப்ளீஸ் தாலியை கலட்டி எறி. கலட்டு தேன். தேன்மொழி, நாங்க சொல்லிட்டே இருக்கோம், சொல்றதை கேட்காம அப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தேனு, அவன் கூட போய் நீ வாழ போறியா? இல்ல அவனை ஏத்துக்க போறியா? உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்க போறியா தேன்மொழி? தேனு, வேணாம்மா, உன்னால அவன் கூட வாழ முடியாதுமா. அதான் அரவிந்த் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ல. அரவிந்த் உனக்கு தாலி கட்ட தயாரா இருக்கும்போது நீ எதுக்குமே தாலியை கழட்ட மாட்டேன்னு சொல்ற? கலட்டி போடுமா. இந்த குறிஞ்சி கூட சேர்ந்திருக்காரு. இந்த பிரபுவும் குறிஞ்சி கூட ஒன்னா நிக்கிறான். Fingerprint. Fingerprint. என்ன பார்த்த? எதுவும் பார்க்கல. என்ன நான் எப்ப கூட பேசுறத பாத்துட்டியா? கூடவே உன் அப்பனையும் நீ பாத்திருப்பிய. ஆமா,
இது எல்லாமே பிளான் தான். நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவன் இல்ல. என்ன பண்றது, நேரம் எல்லாரையும் ஒரு வேஷம் போட வைக்குதுல்ல. எனக்கு இந்த வேஷம். என்ன விட்டு எல்லாரையும் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? நேர போய் உங்க அக்கா கிட்டயும் செனாமா கிட்டயும் பிரபு ரொம்ப கெட்டவன், அவங்க அப்பா கூட க்ளோஸா இருக்கான்னு சொல்ல போறியா? அப்படி சொன்னேன்னு வையேன், நான் என்ன செய்வேன் தெரியுமா? உங்க அப்பனை என் கையாலே அறுத்து போட்டுருவேன். நீ உண்மையை சொன்ன அடுத்த நிமிஷம் உங்க அப்பா செத்துட்டான்ற செய்தி தான் உனக்கு வரும். அதனால ஏதோ சொல்லுவாங்க, இந்த பழைய பழமொழி, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு இருக்கணும். என்ன? இப்ப போ. ஆனா நீங்க வரல, எதையும் பார்க்கல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? போ.